एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निलये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामहिषमेर्यजत्राः स्थिरैरङ्गैश्चक्षुवामश्वनुभिः द्रक्षेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு ராம ரகசிய உபனிஷத்துடைய 31வது மந்திரத்தை பார்க்கலாம். அதில் ஆழ்மன் கிட்ட சனகாதி முனிவர்கள் மந்திரங்களை பற்றிய ரகசியங்களை கேட்குறாங்க. ஓங்காரம் ஒன்று போதும், 108 உபனிஷத்து சொல்லக்கூடிய அரிய பொக்கிஷமான ஒரு மந்திரம், ஓரெழுத்து பிரம்மமாக இருக்கக்கூடிய மந்திரம். அதை தாண்டி தாரக மந்திரம் ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பத்துக்கும் குணநிலைகளுக்கு தகுந்த மாதிரி, அதாவது தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம், ஏன்னா மானுடமாக தானே இருக்காங்க. மானுடமாக இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு விருப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, அவங்கவுங்க அறிவு நிலையில் அது மாறிக்கிட்டே இருக்குது. அறிவு நிலை ஏன் அப்படி இருக்குன்னா அவித்யா தான் காரணம். இவங்களுக்கு இந்த உலகை பற்றிய அறிவோ தன்னை பற்றிய அறிவோ பிரம்மத்தை பற்றிய அறிவோ யாருக்கும் இல்லை, இருக்கிறவங்க சொல்கிறது இல்லை. அப்போ எத்தை தின்றால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கிடைச்சா அதை நான் கடைப்பிடிச்சிக்கேன் அப்படின்னு தான் இருக்காங்க. அது செய்து பார்க்குறாங்க, சரியாக வரலைன்னா விட்டுறாங்க. ஏன்னா குரு கிடையாது. இப்போ இந்த அவித்யா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன விசாரம் பண்ணிவிட்டு மந்திரத்துக்குள்ளே போகலாம். இந்த மந்திரத்தில் இப்போ 5 வரைக்கும் நேற்று பார்த்துருக்கோம் இல்லையா? ராமராமாய நமக அப்படிங்கிற 5 எழுத்து வரைக்கும் பார்த்துருக்கோம். அது கூட ஒன்று ஒன்றா சேர்க்க 6 எழுத்து 7 எழுத்து 8 எழுத்து அப்படியே அது வருது. அது விரிஞ்சுக்கிட்டே போகுது, அது பார்க்கலாம். இப்போ இந்த உடம்பு இருக்குல்ல, இதில் இன்றைக்கி ஒரு சூக்ஷ்மத்தை ஓப்பன் பண்ணுறேன். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த கர்மாவில் மாட்டிக்கிட்டு சாக மாட்டீங்க. நாயா பேயா அலையிறோம்ல, அந்த அலைச்சல் இல்லாமல் போயிடும். இந்த மந்திரம் 96 கோடி மறைக்கும் நீ ஜபின்னு சொல்கிறதுல அந்த அவசியம் இல்லாப்படும். இந்த சூக்ஷ்மத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா வாழ்நாள் ஃபுல்லாக நீ அலையவே வேண்டாம். முதல்ல இந்த க்ஷேத்திரத்தை புரிஞ்சு, இந்த உடம்பை க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய உயிரை க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு சொல்லுவாங்க. க்ஷேத்திரத்தை அறிபவன். இப்போ இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நடுவுலேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்புறம் கிளைமாக்ஸ் வரேன். இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயையிலேருந்து ஆரம்பிக்குது. மாயா ஒரு தத்துவம், அதாவது அவ்யக்தம் அல்லது இருள் அல்லது மாயா. மாயாவிலேருந்து அவ்யக்தத்திலிருந்து மகத் தத்துவம் புத்தி தத்துவம் வெளிப்படுது. 2வது தத்துவமாக அவர் தான் ஹிரண்ய கர்ப்பர் அல்லது மகாவிஷ்ணு. புராணங்கள் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லுது. வேதத்தில் மகாவிஷ்ணுன்னு இந்த டைரெக்டாக தத்துவபோதத்தில் சொல்லலை. வேதம் புராணம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அது மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்லுது. மகாவிஷ்ணு புத்தி தத்துவம். நல்லா அப்படிங்க, வேதாந்தம் தத்துவபோதம். இப்போ நான் பேசுகிறேன் வேதாந்தம். இது தெரிஞ்சால் வேதாந்தம் இன்னும் கிளியராக புரியும் நம்மளுக்கு. தத்துவபோதம் புக்கு இல்லாமலே மந்திரங்கள் இல்லாமலே நான் பேசியிருக்கேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அந்த தத்துவபோதம் புக்கு ஆர்டர் பண்ணுங்க, பாஷ்யத்தோட
ஹிந்தி பாஷையுமோ இங்கிலீஷ் பாஷையுமோ ரெண்டில் ஏதாவது ஒன்று. சன்ஸ்கிருத் மூலம் இருக்கணும், ஹிந்தியோ இங்கிலீஷோ பாஷையும் அது இது பண்ணணும். அது புரிஞ்சால் மொத்த வேதாந்தமும் இன்னும் எளிமையாக புரியும். அந்த எளிமைப்படுத்துறதுக்கு ஏற்கனவே நான் அடியார்களுக்கு பேசியிருக்கேன். தத்துவபோதனை எது அத்தியாவசியமாக அதெல்லாம் பேசியிருக்கேன். மந்திரத்தோடு பேசுகிறேன், நல்லா ஆழமாக இறங்கும், அதுதான் விசேஷம். இப்போ இருள் அது அவ்வியக்தம், ஒன்றும் தெரியவில்லை, அக்ஞானம், இதெல்லாம் இருள், மாயா இதெல்லாம் இருள். இது ஒரு தத்துவம். அதுலேருந்து மகத் தத்துவம் வருது. மாயோன் ஒரு உறவு இருக்குது. இந்த மாயா அதுலேருந்து மாயோன், மகத்து, அறிவு, பேரறிவு சமஷ்டியாக இருக்குது, சிங்கிளாக இல்லை. புரியுதா? சிங்கிளாக இருந்தால் புத்தின்னு சொல்லுவோம், அதாவது இண்டிவிஜுவலாக இருந்தால் புத்தின்னு சொல்லுவோம். இதுவே மாயாவே இண்டிவிஜுவலாக இருந்தால் அவித்யான்னு சொல்லுவோம். பெரிய அளவில் சமஷ்டியாக இருந்ததுன்னா மாயான்னு சொல்லுவோம். மகத்து சமஷ்டியாக இருக்கிறதுனால, பேரறிவாக இருக்கிறதுனால அதை மகத்துன்னு சொல்லுவோம். புத்தி தத்துவம் தான். அது இண்டிவிஜுவலாக இருந்தால் புத்தின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டாவது தத்துவம் மகத்து. அதுலேருந்து வெளிப்படுறது தான் அகங்காரம். மகாவிஷ்ணுடைய புள்ள தான் பிரம்மா, நாபிலேருந்து வராது, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இதை ஆதாரத்தில் தான் கோவில் வடிவமைக்கிறது, கோவில் புராணங்களை எடுத்து சொல்கிறது, கதை வரலாறு, இதிகாசங்கள், ராமாயணம், புராணங்கள் எல்லாம் உபநிஷத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு தான். அதில் ரிஷிகள், அவருடைய சிஷ்யர்கள் தன்னுடைய மந்திர திருஷ்டையில் என்னென்ன காட்சிகள் வருதோ அதெல்லாம் இதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க தான் நான் அனுமானிக்கிறேன். புரியுதா? நம்ம ஒன்றும் இது பெரிய கடல், நம்ம பூரணமாக படிக்கலை, அத்தியனம் பண்ணலை. நமக்கு அத்தியாவசியத்தை மட்டும்தான் எப்பயுமே நம்ம தேடின்னு இருப்போம். அத்தியாவசியப்படி தான் நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்கு. அந்த அத்தியாவசியத்தில் இந்த உபனிஷத்து மிக முக்கியமானதாக எனக்கு கருதுனேன். அதனால் அத்தனையும் தமிழ் பண்ணணும்னு நினச்சோம். இப்போ அவ்வியக்தம், அதனுடைய குழந்தை மகத்து, புத்தி தத்துவம் ஹிரண்ய கர்ப்பன், அதனுடைய குழந்தை பிரம்மா, அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அகங்காரம் 5 குழந்தை அகங்காரத்துக்கு. அதுதான் இந்த பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, பேசுகிற சக்தி, தொடுற சக்தி, சுவைக்கிற சக்தி, 5 ஞானேந்திரியம்னு சொல்லக்கூடிய புலன்கள். அகங்காரத்தினுடைய குழந்தைகள். இப்போ எத்தனை ஆச்சு? இது ஒரு 5, பிரம்மா 1 6, அதான் அகங்காரம். ஹிரண்ய கர்ப்ப மகத்து, புத்தி தத்துவம் 7, அவ்வியக்தம் 8. இது புரியுதா? இது எல்லாமே காரியம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்பாளுங்கிற மாயா. புரியுதா? இதுலேருந்து தான் பொதுவாக பராசக்தியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. படைப்பை பராசக்தியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ மாயா, மகத்து, அகங்காரம், தன்மாத்திரான்னு சொல்லுவோம். அகங்காரத்தினுடைய 5 குழந்தைங்க இருக்கு இல்லையா, தன்மாத்திரை. இந்த 8ஐயும் உடையவன் ஈசன். அதுதான் சித்து. சத்தா இருந்த பரம்பொருள் மாயாவோட சேரும்போது சித்து. இது புரியுதா? இந்த 1 8ஐயும் உடையவனாக இருக்கிறது. அந்த 1 அறிகிறவன், பாக்கி 8ம் அறியப்படும் பொருள். நம்ம உயிர் அறிபவன். நம்ம பயன்படுத்துகிற இந்த உடம்பு 8 பிரதானம். அதுக்குள்ளே போனால் 36 வரைக்கும் போகும். சாங்கிய தரிசனத்தில் 24 சொல்லுவாங்க, சைவ சித்தாந்தத்தில் 96 தத்துவம் சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ நாம் வேதாந்தத்தில் தத்துவபோதத்தில் சுருக்கமாக ஒரு 8 சொல்கிறோம். என்னன்னா அவ்வியக்தம், மகத்து, அகங்காரம், தன்மாத்திரா. 5, அகங்காரம் 1 6, மகத்து 1 7, அவ்வியக்தம் 1 8. இதை உடையவன் ஈசன், அவன் தான் சித்து. இது புரியுதா? இப்போ இந்த இறைவனை சுற்றி அடுத்த ரவுண்டில் இருக்கிறது இருட்டு, அதுதான் மாயா, அதுதான் பீஜமாக இருக்குது. ரைட்டா? அது இண்டிவிஜுவலுக்குள்ளே இருக்கும்போது அதை தான் அவித்யான்னு சொல்கிறோம். இந்த அவித்யா பற்றி தான் இன்றைக்கி டெய்லி கொஞ்சம் சொல்லிகிட்டே வரேன். ஏன்னா இதுதான் ரொம்ப 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 இப்போ தான் சொல்லணும். இதுதான் தருணம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு பொருளை எங்கே கிடைக்காதோ அங்கே தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த பொருள் இங்கே நிச்சயமாக கிடைக்காது, ஆனால் அங்கேயே வாழ்நாள் ஃபுல்லாக தேடிட்டு கிடக்குறோம். கேட்டால் ஏன்னா அங்கே தான் வெளிச்சமாக இருக்குங்கிறான். எங்கேயோ தொலைச்சிட்டு
ஒரு மோதிரம் ஒரு 10 அடிக்கு அந்தாண்ட விழுந்துடுச்சு, அங்கே தான் சத்தம் கேட்டுச்சு, ஏதோ கை விட்டு விழுந்த மாதிரி இருந்துச்சா. நீங்கள் கொஞ்சம் தூரம் 10 அடி தாண்டி வந்தோடனே கையில் இல்லை. உடனே நீங்கள் எல்லோரும் அங்கே போய் அந்த யார் தொலைச்சானோ அவன் போய் அங்கே தேடணும். அங்கே தேடல, அவன் எங்கே நிற்கிறானோ அங்கே தேடுறான். அவனை பார்த்து 10 பேர் 100 பேர் தேடிட்டு இருக்காங்க. எல்லோரும் தேடினா 1000 பேர் தேடுறாங்க, 1,00,000 பேர் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒருத்தன் உஷாரா, ஏன்பா நீ இங்கே தான் போட்டு இல்லை அங்கே தான் விழுந்தது, அங்கே தான் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. அப்போ இங்கே ஏன்பா தேடின்னு இருக்கேன்னா இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, எங்கே எது கிடைக்காதோ அங்கே அதை நம்பி அதையே தேடி அலையிறோம். நாயா பேய அலையிற விஷயம் அதுதான். வெளியில் இன்பம் இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல, வெளியில் இன்பம் இல்லை, உள்ளதான் இன்பம் இருக்கு. நீ தேடுற எல்லா பொருளும் உன்னுடைய பார்வையினால், காதுனாலே, ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, வாக்கில் வாயில் உள்ள சுவையினால், காதில் உள்ள கேட்கக்கூடிய, கண்ணில் இருக்கிற பார்க்குற அந்த பொருளுக்கும் உன்னுடைய கண்ணுக்கும் உன்னுடைய மனதுக்கும் ஒரு நாடி என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூளைக்குள்ளே ஒரு பிளிஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது. அது சயின்ஸ் ஒத்துக்குச்சு. ஆனந்த நிலையம்னு வச்சுங்களேன், அதுதான் ஆனந்த நிலையம்னு எழுதுகிறாங்க. வைகுண்டம், கைலாயம்லாம் அதான். ஒரு நாடி என்ன ஆகுது, எந்த பொருளால் எந்த இன்பம், எந்த நாடி ஆக்டிவேட் பண்ண முடியுமோ மில்லி செகண்ட்ஸு தான் அந்த இன்பத்தை உனக்கு கொடுக்குது. அது ஏற்கனவே நீ சுவைச்சிருந்தால் அது தெரியும். இப்போ லட்டு சாப்பிட்டு இருந்தால் தான் லட்டு சுவை எப்படி, இந்த சுவை அதில் இருக்குங்கிறது உனக்கு தெரியும். அப்போ நீ ஒரு லட்டை சாப்பிடும்போது இந்த நாக்கில் இருக்கக்கூடிய பட்ஸு அந்த நாடியை தொட்டு அந்த மில்லி செகண்ட்ஸ் உனக்கு இன்பத்தை கொடுக்குது. மில்லி செகண்ட்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்துரும். அது மாதிரி தான் நீ என்ன பண்ணுற, இன்பம் வெளியில் இருக்குது, பொருளில் இருக்குதுன்னு நினைக்கிற. முதல்ல வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறதே அவித்யா. இது மிக மிக முக்கியமான அறிவு. இது வெளியில் இன்பம் இருக்குதுன்னு தேடி நாடி ஓடி பொருளை தேடி 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 அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். அது எப்படி தேடுறான், நிரந்தரமாக வேற தேடுறான். அந்த இன்பத்தை நிரந்தரமாக வேற தேடுறான். எங்கே அது இல்லையோ, எங்கே அது நிரந்தரம், ஜகத்தே கிடையாது. வெளியில் இன்பம் இருக்குன்னு நினைக்கிறது அறிவின்மை, அறியாமை. அதை தேடி உன்னுடைய இருப்பிடத்தை விட்டு, இருக்கும் நிலையை விட்டுட்டு சாந்தி, சித்தி, பிரீத்தி, ஆனந்தம், அந்த இருப்பு நிலையை விட்டுட்டு நீ வெளியில் போகிற. அது 2வது அவித்யா. இந்த பொருளில் கிடைக்கும் அப்படின்னு போகிற. அதை சொல்லிட்டு அந்த பொருள் உன்னுடைய ஒரு நாடியை ஒரு செகண்டு, மில்லி செகண்ட் ஆக்டிவேட் பண்ணுது. எந்த பொருளும், ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு புலன்கள் வழியாக அந்த பிளிஸ் சென்டரை மில்லி செகண்ட்ஸில் தொடர்பு கொள்ளுது. நல்லா புரிஞ்சுக்கும். இப்போ பொருளில் சுகம் இருக்குதுன்னு நினைக்கிறதும் அவித்யா, வெளியில் சுகம் இருக்கிறதும் நினைக்கிறதும் அவித்யா. அது நிரந்தரமாக கிடைக்கும்னு நினச்சிட்டு போகிறதும் அவித்யா. அறியாமை அறியாமை அறியாமை. ஒரு பொருளை பார்க்குற, ஏற்கனவே அதை நீ சுவைச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்பம் இருக்குதுன்னு உனக்கு தெரியுது. சுவைக்காத பொருளாக இருந்தால் தெரியாது, சுவைச்ச பொருளாக இருந்தால் இன்பம் இருக்குதுன்னு தெரிகிற. அந்த பொருளை அங்கே இருக்கணுன்னே அந்த நாடி ஆக்டிவேட் ஆகுது. அது எனக்கு வேணும், அது பிரியம், அது நல்லா இருக்கு, அது எனக்கு வேணும். ஒரு காரோ பைக்கோ வீடோ ஏதோ ஒரு பொருள் இன்பம் அதுக்குள்ளே இருக்குன்னு உனக்கு தெரியுது. ஏன்னா அது சுவைச்சிருக்க ஏற்கனவே, அதனால தெரியுது, இல்லைன்னா தெரியாது. அது மில்லி செகண்ட்ஸ் தாங்கிறத உன்னுடைய அறிவை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்குது. ஏன்னா உனக்கு அறிவே இல்லை, மெய்யறிவே இல்லை. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எங்கே எது கிடைக்காதோ அங்கே நான் அதை தொடர்ந்து தேடுவேன்னா, வாழ்நாள் ஃபுல்லாக தேடுவேன், நாயா பேயா அலைவேன்னா, இதை விட அறிவு கட்ட ஒரு மானுடம் எங்கேயாவது இருக்குமா? நிச்சயமாக அது நிரந்தரம் இல்லை, நிச்சயமாக அதில் இல்லை அப்படின்னு அதை வாங்கணும் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சிந்தனை போனால் அது பேர் காமம். காமமா அது சொந்தமாக்கிக்கணும்னா அது பேர் பிரமோதம். முதல்ல பிரியம், அப்புறம் மோதம், அப்புறம் சொந்தமாக்கி கண்டினியூ பண்ணுற, அதை போகிச்சுக்கிட்டே இருக்க, தொடர்ந்து போகிச்சுட்டே இருக்க. அந்த பொருளில் உனக்கு இன்பம் இல்லை, அதாவது உனக்கு திருப்தி கொடுக்கல.
அது மட்டும் இல்லை, காமத்தை அக்னின்னு ஏன் சொல்கிறான்னா, காமம்னா எல்லா ஆசையும் ஒரு பெண்ணின்பத்தை மட்டும் தனியாக நினச்சிக்காதீங்க. காமம்னா எந்த பொருளெல்லாம் உனக்கு இன்பம் கிடைக்கும்னு நம்புறியோ அது பேர் காமம். அது அக்னி. அக்னியை வந்து காம அக்னின்னு சொல்லுவாங்க. காம அக்னி வந்து அதுக்கு பேர் வந்து அது போதுன்னே சொல்லாது. அலம் அப்படின்னு பேர் அதுக்கு. அக்னிக்கு பேர் அனல்னு சொல்கிறோம்ல, அலம்ங்கிற வார்த்தை தான் அனலம்னு ஆகி இம்மை விட்டுட்டு அனல்னு சொல்கிறோம். அது புரியுதா? சம்ஸ்கிருதத்தில் அனலம் தான். அலம்னா போதும் 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 போதும்னு சொல்கிறோம்ல, அது அலம். அனலம்னா அது போதுன்னே சொல்லாது, போதுன்னே சொல்லாது. அதனால அனலம். தமிழில் அனல் இம்மு விட்டுருவோம். நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அன்னு போடுவோம், இல்லைனா இம்மு எடுத்துட்டோம். அப்போ அனல்னு சொல்கிற வார்த்தை காம அக்னி என்றைக்குமே அது அணையாது, என்றைக்குமே அது திருப்தி கொள்ளாது. நீ எத்தனை பொருளை போட்டாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்றாலே விடுது, நாயா பேயாலே விடுது. இந்த நீ தேடுற காமம், நீ தேடுற இன்பம் வெளியில் இல்லை, அங்காலே விடுது. இதை விட ஒரு ஏமாத்து வேலை இது என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே எது நிரந்தரம் இல்லையோ அங்கே அது கிடைக்கும், அதில் நம்ம இன்பம் கொள்ளலாம், அதை சுவைக்கலாம் அப்படின்னு ஓடுற அந்த அக்னி அணையவே இல்லை. இன்னொன்று சொல்லணுமா, அந்த அக்னிக்குள்ளே நீ போட அது இரட்டிப்பாக கேட்குது. இரட்டிப்பாக வேணும், 4 மடங்கு வேணும், 8 மடங்கு வேணும். இப்போ குடிகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். எதெல்லாம் போக்கிக்கிட்ட அடிக்ட் ஆகி கிடக்கிறான்ல அவன்லாம் அப்படி தான். எவன்லாம் அடிக்ட் ஆகியிருக்கானோ அவன்லாம் என்ன பண்ணுறான், அதிகமாக கேட்குறான். ஏன்னா அந்த அக்னி என்னது போதுன்னு சொல்லாது. அப்போ வாழ்நாள் உள்ளே வர நீ உனக்கு நீ கேட்டது உனக்கு கிடைக்கலன்னா, அதிருப்தியில் இருக்கிறன்னா, அதிருப்தியில் இருக்கிறதுனால உனக்கு பயங்கர கோபம் வரும். ஏன்னா திருப்தி அடையலை, பசியிலே பசியிலே வச்சுருக்க ஒன்று. நீயா வந்து கை கால் விழுந்து உடங்கி உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து கண்ணு தெரியாமல் போய் காது தெரியும், அப்போ தான் நீ அப்போ கூட ஆசை இருக்குது, அக்னி இருக்கே, காம அக்னி இருக்கே, செயல்படுத்த முடியலன்னு வேறு வழி இல்லாமல் ஏக்கத்துலேயே இருந்து உள்ளே வச்சு உன்னை சூடு போட்டுக்கிட்டே இருக்குது, தகிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அக்னி. காமாக்னியை வந்து இல்லாமல் பண்ணணும். அது வேறு, அதை எப்படி பண்ண போகிறோம் இப்போ சொல்கிறேன். காமாக்னிக்கு தீனி போட்டு அனுபவித்து நீ அதுலேருந்து விடுபட்டுடலான்னு நினைக்காத. அப்படி தான் நீ விடுபட்டுடலாம், அதில் போய் அதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுடலான்னு நினைக்கிற. நீ அதை அனுபவிச்சா அது அடங்காது. அது மட்டும் இல்லை, மேலே செக்கு மாடாக உன்னை கட்டும், துக்கம் கலந்தது. லோகத்தை அனுபவிக்கும் போதே உனக்கு துக்கம் இருக்குன்னு தெரியும். அப்போ பொருளை அடையணும் அப்படின்னு நினச்சா அது காமம். சொந்தமாக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணுறீல, அது பேர் கர்மா. இப்போ 50 வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கான், கோயிலுக்கே வர முடியலங்கிறான். இது சரியா தப்பா? 50 வருஷமாக அவனுக்கு சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இல்லையா, வீடு இல்லையா? சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இல்லையா, வீடு இல்லையா, மனைவி இல்லையா, மக்கள் இல்லையா? ஆனால் கோயிலுக்கே வர முடியல. நீங்கள்லாம் பாக்கியம் செஞ்சுருக்கீங்க, முருகன் எங்களை கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. முட்டா பயலா அறிவாளி அவன். அதை வர பெருமையாக வர சொல்லிக்கிறான். ஏதோ ஒரு நொண்டிச்சாக்கு, எனக்கு என்னால் முடியல, சூழ்நிலை சரியில்லை, நான் சாப்பிட்டு 6 மாதம் ஆச்சுன்னு அவனா சொல்கிறானா? குளித்து 2 வருஷம் ஆச்சு, எனக்கு சூழ்நிலையே சரியில்லை அப்படின்னு அவனா சொல்கிறானா? சொல்ல மாட்டான். அவனுக்கு எதான் ஆடு மாடு தானே, அவனுக்கு அறிவே சுத்தமாக மெய்யறிவே கிடையாது. அவன் உடையும் சார மாட்டான். அப்போ அதை சொந்தமாக்கணும்னு, அது வேணும்னு நினைக்கிறது காமம். அதை சொந்தமாக்கணுங்கிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் கர்மா. அப்போ இவர் தீராத ஒரு வியாதி இது காமாக்னி.
அது எது போட்டாலும் அது பூர்த்தி ஆகவே போகிறதில்ல. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக அதை நான் பூர்த்தி பண்ண போகிறேன்னு எவனாவது முட்டா பயலுக்கு எவனுக்காவது இந்த அறிவு இருக்குமா? அது அடையவே அணையாது. பூர்த்தி போதும்னு சொல்லாது, தொடர்ந்து உன்னை ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? கீழான பொருளுக்கு மேலான பெரியாரிட்டி கொடுக்குறது, அது பேர் மோகம்னு பேர். அப்போ அதிருப்தி தான் காமாக்கினி. அது திருப்தி அடையவே அடையாது. இதுதான் தீர்ப்பு. நெருப்பு யாக குண்டத்தில் நீ போட்டுக்கிட்டே அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ போடுறதை நிறுத்தினா அணைஞ்சிடும். அதை தான் துறவுன்னு பெரியவங்க சொன்னாங்க. இந்த வெளியில் அது எங்கே தேடுற? வெளியில் தேடுற. இப்போ கண்ணை மூடுனா நிமிஷகன்னு வந்துதா ஸ்ரீபாத உபநிஷத்தில்? கண்ணை மூடுனா பிரம்மம், கண்ணை திறந்தா காமாகினி. அதுதான் விஷயம். இது அங்கே நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு விடையே காண முடியாத ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து நீ என்ன பண்ணுற? எனக்கு நிம்மதி வேணும், திருப்தி வேணும், அனுபவிக்கணும், அது வேணும், இது வேணும்னு ஆனால் நாயா பேயா அலையிற. உன்னை யாராலும் தடுக்க முடியாது. பந்தமாச்சா, செக்குமாடாச்சா, துக்கம் கலந்ததாச்சா, அதை எப்படி யோக வசிஷ்டம்னு ஒரு சாஸ்திரம் தமிழில் இருக்குது, ஞான வசிஷ்டம்னு. அது ஒரு இடி இறங்குறது மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம்ல, அது இடிக்கு சமம். கத்தியால் கூர்மையாக குத்துறதுக்கு சமம். உன் ஹிருதயத்தில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நெருப்பை காய்ச்சி ஊற்றுறதுக்கு சமம். அவ்வளவு துயரம் கொடுக்கறது. அது பின்னாடி ஏன் ஓட நிறைவேறலைன்னா கோபம். தன்னுடைய விருப்பம் நிறைவேறலைன்னா கோபம். இப்போ இது அறியாமலை செய்கிறானா, அறிஞ்சு செய்கிறானா? 90% அறியாமலை தான் செய்கிறான், 5% அறிஞ்சு செய்கிறான். அவன் எப்படி தெரியுமா செய்கிறான்? என்ன மாதிரி இல்லறத்தில் இருந்து இது அல்பம், இதுக்கெல்லாம் ரொம்ப பெரியாரிட்டி கொடுக்கக்கூடாது. அவங்க இவங்க கோச்சிக்கிட்டோம் அப்படின்னு போகிறது. அந்த ஃபார்மாலிட்டி உலகத்திலே வாழ்கிறது இல்லை. இந்த சம்சாரியாக வாழ்கிறதே கிடையாது. சம்சாரத்தில் இருந்தோம் எது அல்பம் எது நிரந்தரம்னு சம்சாரத்தில் எல்லாமே அல்பந்தான். அந்த அறிவோடு செயல்படுறது, வேறு ஒன்றும் இல்லை. யாரையும் ஹர்ட் பண்ணாமல், யாரையும் துக்கப்படுத்தாமல், நம்ம துக்கப்படாமல், அந்த எல்லா முட்டா பசங்களும் செய்கிற அதே வேலையை நாம் செய்யாமல் அப்படி வாழ்கிறோம்ல, அதுதான் ஞானம். இப்போ நமக்குள்ள அவித்யா இருக்கா? அவித்யா, காமம், கர்மம். அவித்யா இருக்கா? அங்கேருந்து மாயா மகத்து புத்தி வந்துச்சா? புத்தியிலேருந்து அகங்காரம் வந்துச்சா? 5 புலங்கள் தான். இதுதான் தேகம், இதுதான் நீ. அப்புறம் பிராணன் சேர்த்துக்கலாம், நீ ஒரு 10 சேர்த்துக்கலாம், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் 10 சேர்த்துக்கலாம். அப்படி தான் 36 வரைக்கும் போகும். 24 வரும், அப்புறம் 25 வரும், அப்புறம் 36 வரும். ஆனால் பிரதானம் இதுதான் விஷயம். இதுதான் நீ. இப்போ நீ இதில் இருந்தால் தான் இந்த பிரச்சனையை ஈஸியாக நீ அதுக்கு ஆகுதி போடாத, அது கேட்குறதெல்லாம் போடாத. அது போட்டிங்கன்னா அது என்னவாகும்? டபுள் ஆகும், ட்ரிப்பிள் ஆகும். நீ ஒரு நாளும் திருப்தி அடைய முடியாது. இது அறிவா அறியாமையா? காமாகினி நிறுத்த முடியாது, அழிக்க முடியாது, அது திருப்தி அடையாது. நீ என்ன நினைக்கிற? அனுபவிச்சா அது போய்டும்னு நினைக்கிற. அது தவறு. எத்தனை அனுபவிப்ப, எத்தனை ஜென்மா எடுக்கிற? அது பின்னாடியே போகிற. அது இங்கே மட்டும் போல அவன் பூஹு இது பின்னாடியே இது வரைக்கும் போகிறானா? பூகு புவக சுவக. ஆனால் அதுக்கு யாகம் பண்ணுறான், ஹோமம் பண்ணுறான், அன்னதானம் பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். எல்லாம் சொர்க்கத்துக்கு போனால் ரொம்ப ஊர்வசி மேனகாவோட ஆடலாம். அங்கெல்லாம் இந்த உறுப்புகள்லாம் கெட்டு போகாதுன்னு சொல்கிறான். இங்கே தான் எல்லாமே கெட்டு போயிடுது. கண்ணு மறைக்குது, காது கேட்க மாட்டேங்குது, முட்டிலாம் வலிக்குது, இடுப்பை வலிக்குது, முதுகை வலிக்குது. அப்படி தேடி எல்லா லோகத்துக்கும் போகிறானா, உபாசனா வரைக்கும். நிரந்தரமான தீர்வு ஒன்று இருக்குது, அது பிரம்மலோகம் ஸ்வரூபம் அப்படிங்கிறது அவனுக்கு யாரும் சொல்லலை. இவன் பொருள் பின்னாடி போனால் யார் சொல்லுவா?
அது ஆச்சரியத்திலே ஆச்சரியம். இந்த லோகத்தில் எல்லா லோகத்திலையும் அதான் தேடுறாங்க. அது இதுதான் மனிதன். என்ன காரணம்? அவித்யா, அறியாமை. எது எது கிடைக்காதோ அங்கே தேடுற, எது எங்கே கிடைக்காதோ மெடிக்கல் ஷாப்பில் போய் அரிசி மூட்டை கேட்குறேன், என்ன சொல்கிறேன்? என்ன சொல்கிற? அரிசி கடையில் போய் வஸ்திரம் கேட்குறேன், எல்லாம் மாற்றி மாற்றி போயின்னு முட்டாப்பையில். அது மாதிரி நினைக்க ஒன்று போடுறதை நிறுத்த முடியாது உன்னால். ஏன்னா பார்க்குறதெல்லாம் உனக்கு வேணுங்கிற அந்த புத்தி அறியாமல் இருக்குது. அதுதான் காமம். அப்போ கண்ணை மூடுனா தான் சம்சாரம் போகும். கண்ணை திறந்துருந்தால் சம்சாரம் வந்துடும். அப்போ கண்ணை திறந்துட்டே கண்ணை மூடி இருக்கணும். இல்லையா இந்த உடம்புலே இருக்கக்கூடாது. இந்த தகிச்சுக்கிட்டு இருக்குல்ல, நிறைவேறாட்டாலும் தகிச்சுக்கும். அந்த வேதனை ஏற்கனவே ஒரு வாட்டி அனுபவிச்சது தொடர்ந்து அனுபவிக்கணும். கிடைக்கலையேன்னு அலையும். இருக்கிற இடத்த விட்டாச்சு. அப்போ என்ன, இந்த உடம்புல இருக்கக்கூடாது. சூழ உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்புல இருக்கக்கூடாது. துரியத்தில் இருக்கணும், உபாதிகளோடு இருக்கக்கூடாது. இந்த உடம்புலையே இது கோவில் தான். இது என்னை பொறுத்த வரைக்கும் அடியன் கோவிலாக தான் பார்க்குறேன். துரியத்துக்கு போயிடணும், சிகரத்துக்கு போயிடணும், மேலே ஏற்றி சுவாமி திருவடியில் கட்டிடணும். இருக்குது, சூட்சுமம் இருக்குது. ஏன்னா கடவுள் பாருங்கள், எல்லாத்தையும் தலையில் உயர்ந்தது எல்லாத்தையும் மேலே வச்சுருக்கான். ஒரு பாதம் தான் கீழே. இந்த ஒரு பாதம் திரிபாத உபநிஷத்தில் 3 பாதம் மேலே. அதாவது ஆனந்தம், ஞானம், துரியம் 3 மேலே. இதெல்லாம் நிலைத்தது, சாஸ்வதம். அவித்யா ஒன்று தான் கீழே, அதான் பூமி. அது கீழே, கழுத்துக்கு கீழே. இது கழுத்து கீழே ஜகத்து, தலை பிரம்மம். கண்ணை மூடுனா பிரம்மம், கண்ணை திறந்தா சம்சாரம். நீ சம்சாரத்தில் போகிக்கணும்னு நினைக்கிறதே தவறு. வெளியில் போகிக்கணும்னு நினைக்கிறது தவறு. பொருட்களில் இன்பம் இருக்குன்னு நினைக்கிறது எல்லாமே தவறு. அதனால் நீ வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்க, பொய்யை தேடி ஓடிக்கிட்டே இருக்க. மில்லி செகண்ட்ஸு அது ஆக்டிவேட் பண்ணுது. அந்த நாடியை தொட்டு அந்த இன்பத்தை கொடுக்குது. இன்பம் பொருளில் இல்லை, அந்த பொருள் அந்த சூட்சுமம் இருக்குல்ல. இப்போ ஞானானந்தம். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது. பக்தியில் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது, பிரம்மானந்தம். யோகத்தில் இருக்கும்போது யோகானந்தம். அதுக்கெல்லாம் தனி நாடி இருக்குது. அந்த நாடியில் உங்கள் சித்து பயணித்து அது நாளாக நிரந்தரமாயிடும், திருப்தி கொடுக்கும், பூரணமாகும். நீ போய் ஒரு நாளும் பூரணமாகாது. அதை நம்பி அது பின்னாடி போகிற. வாழ்நாள் ஃபுல்லாக போயிட்டே இருக்க, எங்கே ஓடுறேன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்க. அதனால் உள்ளே போ, கண்ணை மூடு, நிமிஷகா வேதாந்திகள் நிமிஷகா அப்படின்னு இருக்கணும். எல்லாம் செயல்படுங்க. நம்ம வாழக்கூடிய லோகம் இது இல்லை, பூலோகம். நம்ம வாழக்கூடிய இது மண்ணு லோகம், மண்ணு லோகம் இது. இங்கேருந்து நீ பழையபடி சிகரத்தை தொட்டு நோக்கி போகணும். அதனால் அந்தர்முகமாக இருங்க, இன்ட்ரோவர்ட்டாக இருங்க. உள்ளே எல்லாமே சாஸ்வதம், வெளியில் எல்லாமே மித்து, பிரம்ம. இப்போ எந்த நாடியில் நீ போகணும்னு சொல்கிறது, அந்த நிரந்தரமான பேரானந்தத்தை நிரந்தரப்படுத்துறது தான் ஞான வழி, ஞான மார்க்கம். அந்த ஞானத்தை தான் உபனிஷத்து கொடுக்குது. இப்போ இந்த தாரக மந்திரத்தை நீ வாழ்நாள் ஃபுல்லாக ஜபிக்கணும். அது உனக்கு ஓகேவா? இல்லை குருவை பிடிச்சி உபதேசங்களை வாங்கி நிதித்தியாசனம் பண்ணி மெய்ப்பொருளை அறிஞ்சு அந்த சூக்ஷ்ம நாடியை பிடிச்சி சிகரத்தை தொடுறது நிரந்தரமாக? எது ஈஸி? வா, நல்ல உத்தமமான அதிகாரியாக இருந்தால் 12 ஆண்டுகள் போதும். மத்தியம அதிகாரிக்கு தான் 24, அதம அதிகாரிக்கு தான் 36.
அப்போது அந்த நாடியை பிடிக்கிறதுக்கு தான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ஃபுல் டைமாக உக்காடுறாங்க, யோகத்துலேயோ ஞானத்துலேயோ. புரியுதா சொல்கிறது? இது யோகத்தையும் கூட நம்ம ரெண்டாவது பட்சமாக தான் பார்க்குறோம். ஏன்னா அதுவும் தாத்காலிகமாக காரியம்தான். அதுவும் இப்போ மாயா ஜகத்காரணம் மாயா, அதுக்கு காரணம் பரம்பொருள். அவங்க சங்கல்பம் பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியறதில்ல. சங்கல்பம் இல்லாமல் மாயா சுயமாக செயல்படாது. ஈஸ்வருடைய சங்கல்பம் தான் மாயா செயல்படுத்துது. ஆனால் உலகத்துக்கு மாயா, மகத்து, அகங்காரம், 5 புலன்கள் இதுதான் தெரியும். ஜீவராசி இப்போ அது 5 என்ன தெரியுமா? இந்த தன்மாத்திராவில் என்ன இருக்குன்னா அது சூக்ஷ்ம தன்மாத்திரான்னு சொல்வது. இது சேர்ந்தால் ஸ்தூலமாயிடும். இந்த பஞ்சீகரணம் சொன்னோம் இல்லையா? நீங்கள் தயிர் சாதம் எடுத்துன்னு வரீங்க, புளி சாதம் எடுத்துன்னு வரீங்க, சாம்பார் சாதம் எடுத்துன்னு வரீங்க, சர்க்கரை சாதம் எடுத்துன்னு வரீங்க, பருப்பு சாதம் ஏதோ எடுத்துன்னு வரீங்க. 5 பேர் இருக்கீங்க. ஒரு சரிபாதிய தயிர் சாதத்தை நீங்கள் வச்சுட்டு பாக்கி 50% 4 பேருக்கும் 12% பிரித்து கொடுக்குறீங்க. அது மாதிரி தயிர் சாதம், புளி சாதம், சர்க்கரை சாதம், பருப்பு சாதம், தேங்காய் சாதம் எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% நீங்களும் சாப்பிட்ருவீங்க, 5 பேரும் சாப்பிட்ருப்பாங்க. அப்படி 5ஐயும் 5ஆக பிரித்து சாப்பிட்றது, சேர்க்கறது, அந்த கலவையில் வரக்கூடிய பரிமாற்றங்களில் தான் ஸ்தூலமாக வடிவம் எடுக்கிறது, ஸ்தூலமான பொருட்களாக தெரியுது. ஒரே நிறமாக இருந்தால் தெரியாது. ஒரு நிறத்தை கலந்தீங்கன்னா வேதம் காட்டும், 5 கலரை கலந்தீங்கன்னா வேதம் காட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஜெகத்து. அப்போ அரிய நுட்பம், அந்த நுட்பமான பிடிக்கிற வழி தான் ஞானம். அந்த நாடியை பிடிக்க நிரந்தரமான அந்த பிளிஸ் சென்டர்னு சொல்லக்கூடிய ஆனந்த நிலையன்னு சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூபத்துக்கு, உன்னுடைய யதார்த்த ஸ்தானத்துக்கு சுவாதிஷ்டானம் கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்கிறத அடியேன்னு உணர்றேன். கீழே இருந்து பூலோகத்துக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அதான் சுவாதிஷ்டானமாக நம்ம இவன் பேசுது. மேலேயே நம்மளுடைய யதாஸ்தானம் இருக்குல்ல, கீழே சுவாதிஷ்டானம்னா மேலே யதாஸ்தானம், அதான் உன்னுடைய இருப்பிடம். சிவதலம்னு சொல்லக்கூடிய சகசிராரம் தான் உன்னுடைய இருப்பிடம். அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த விசாரத்தை இப்போ நம்ம இது பண்ணுவோம். உங்களுக்கு நான் அடியேன்னு சொல்கிற வார்த்தை நாளைக்கு நம்ம எதுக்கு இப்பயே சொல்கிறேன்னா, இதெல்லாம் கடைசியில் சொல்லக்கூடிய வார்த்தை. வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய கருத்துக்களை கடைசியில் சொல்லுவாங்க. இப்பயே சொல்கிறேன் அதை நான் அடியேன். 3 வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு. வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் கடைபிடிங்க. அடியேன் அதை கடைபிடிச்சு நல்லா இருக்கேன். ஒன்று பிரம்மனிஷ்டை, முதல் இடத்துல பிரம்மனிஷ்டை. 2வது சத்தியமிருத்தம், லௌகீகத்தை ஜெயிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அது. 3வது அனுஷ்டானம். 3 வார்த்தையை வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடிங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. நாளைக்கு சூழ்நிலை எப்படியோ. அதனால் பிரம்மனிஷ்டைங்கிறது எல்லா அந்த வேலையை முடிச்சிடலாம். சத்தியன்னு தான் அதுக்கான ரூட்டு, எந்த தடையும் இல்லாத இது. அனுஷ்டானம் அதுதான் ஆதாரம். புரியுதா? இந்த 3 வார்த்தையை எல்லா இடத்துலையும் எங்கும் சதா சிவநிலைன்னு பேர். நிஷ்டைங்கிறது சதா சிவநிலை. இப்போ நிரந்தரமான ஆனந்தம்னு சொல்கிறோம்ல, அந்த வார்த்தை அதை நல்லா என் மைண்டில் வச்சுங்க. இப்போ க்ஷேத்திரம்னா 8 தத்துவம், அதனால தான் எட்குணத்தான்னு சொல்கிறாங்க போல. இப்படி கூட இருக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த ராம ரகசியத்துக்கு வரலாம். ஏன்னா விசாரம் இல்லாமல் வெறும் கருத்து இது மந்திரங்களை உற்பத்தி பண்ணி நம்ம உற்பத்தி பண்ணவும் போகிறதில்ல, ஜபிக்கவும் போகிறதில்ல. ஆனால் இருக்கிறத ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேட்டுங்க. இப்போது நேற்று 5 எழுத்து வரைக்கும் வந்தோம். இன்றைக்கி 31வது மந்திரத்தில் சிவ 6 எழுத்து மந்திரத்தை தயாரிக்க போகுது. இப்போ சிவகாம சக்தி, சிவங்கிறது ஏற்கனவே சொன்ன ராமனை குறிக்குது. ராம், காம் க்ளீம், சக்தியை ஹ்ரீம், வாக் ஐ, சரஸ்வதி வாக் சக்தி இல்லையா. லக்ஷ்மி ஸ்ரீம், ஏற்கனவே சொல்லப்பட்ட ராம். அப்புறம் காமத்துக்கு க்ளீம், சக்திக்கு ஹ்ரீம், வாக்குக்கு ஐம், லக்ஷ்மிக்கு ஸ்ரீம்,
தாராத்யாக தாரக மந்திரமான ஓம் எல்லாத்தையும் சேர்த்தா ஓம் ராம் க்ளீம் ஹ்ரீம் ஐம் ஸ்ரீம் 6 எழுத்து மந்திரம் வருது. இதுதான் இந்த பெருசாக டீட்டெயிலாக சொல்லுது. ஸ்வ காமம் சக்தி வாகு லக்ஷ்மி தாராத்யாக பஞ்சவர்ணாக்காக 5 எழுத்துக்களோட ஷடக்ஷரம் ஷடவிதம் ஓங்காரத்தை சேர்த்தா 6ஆகிறது. இது 6 வகையாக பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் வெவ்வேறு காம்பினேஷன்ஸில் பிரித்து இப்போ சரவண பவ ரவண சபை அப்படிலாம் வருதில்ல. சிவாய நாமத்தை போட்டு போடுறீங்களே, ஒரு கடவுளுடைய நாமத்தை என்னப்பா நீங்கள் நோவா போங்க, எப்படியே போங்க. ஷடக்ஷரக ஷடவிதா இது இந்த 6 எழுத்தை 6 வகையாக தயாரிக்கலாம். ஷியாச் சதுர்வர்க்க இது என்ன பலன் கேட்டால் சதுர்வர்க்க பலப்பிரதக தர்ம அர்த்த காம மோட்சத்தை இது கொடுக்கும். பஞ்சாசன் மாத்ருகா மந்திர, அதாவது மந்திர வர்ண பிரத்யேக பூர்வகம். இந்த காவிலேருந்து ஹா வரைக்கும் உள்ள எழுத்துக்களை வர்ணமாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அச்சி மாலான்னு ஒன்று வச்சுருப்பாங்களே தவமாலை, அது மாதிரி வர்ணமாலா வந்து ஆவுலேருந்து அக வரைக்கும், காவிலேருந்து ஹா வரைக்கும் சொல்லுவாங்க. இக்ஷ இத்திர இச்சிர இக்ஞான ஒரு 4 எழுத்து இது சன்யுக்தாட்சரன்னு சொல்லுவாங்க, சேர்க்கப்பட்ட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதனால் காவிலேருந்து ஹா இதெல்லாம் சேர்த்து நிறைய மந்திரங்களை சொல்ல முடியும். மாத்திருக்கா மந்திர வர்ண பிரத்யேக பூர்வகம் ஒவ்வொரு எழுத்தோடையும் சேர்ந்து இந்த வர்ணமாலாவுடைய ஒவ்வொரு எழுத்துக்களோடையும் ஓம்காரம் சேர்க்க பலவிதமான 6 எழுத்து மந்திரம் வரும். அப்புறம் லக்ஷ்மி ஸ்ரீம் வாக் ஐம் மத்தாதி ச தாராதி ஓம் சேர்த்து இப்படியும் பல வகையாக மந்திரங்களை சேர்க்கலாம். முக்கியமாக இப்போ 6 எழுத்து மந்திரம். இந்த மந்திரத்தில் பிரதானமாக அது சொல்கிறது ஓம் ராம் க்ளீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் 6 எழுத்து மந்திரம். அச்சா ஸ்ரீ ஸ்ரீம் மாயா மன்மத ஏகேக பீஜாத்ய அந்தர்கதோ மனுகு சதுர்வர்ண ச ஏவ ஷியாத் ஷட்வர்க்க வாஞ்சித்த பிரதம். இப்படியும் 6 எழுத்தை சேர்க்கலாம். என்னன்னு கேட்டால் ஸ்ரீ அதுக்கு ஸ்ரீம் லக்ஷ்மி, ஸ்ரீனா லக்ஷ்மி, ஸ்ரீம் அவருடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம், மாயா ஹ்ரீம், மன்மதனுக்கு க்ளீம், இதோட சேர்த்து சதுர்வர்ண ராமராமாய சேர்த்தா ச ஏவ ஷியாத் ஷட்வர்ண 6 வந்துடும். வாஞ்சித்த பிரதக 6 எழுத்து. என்ன இந்த மந்திரத்துடைய இதை உச்சரித்தா என்ன பலனா இஷ்டத்தை தரும். வாஞ்சித பிரதம் வாஞ்சிதார்த்த பிரதாய அப்படின்னு சொல்லுவாங்க. வாஞ்சிதார்த்தம் இஷ்டார்த்த வாஞ்சிதார்த்தம் அப்படிலாம் வரும். பார்வதி பிரீத்திருத்தம் வாஞ்சிதார்த்தம் இஷ்டகாமிய வாஞ்சிதார்த்தம் அப்படிலாம் வரும். அது மாதிரி வாஞ்சிதனா இஷ்டத்தை விரும்புகிறதை தரும். ஸ்வாஹா அந்தோ ஹும் பட் அந்தோ வா நத்தியந்தோ வா பவேத்தியம். இப்படி ஸ்வாகான்னு சொல்லலாம் முடிவில். அந்தோ ஸ்வாகா சேர்த்துக்கலாம், ஹும்னு சேர்த்துக்கலாம், பட்டுன்னு சேர்த்துக்கலாம், நமக சொல்லலாம். இப்படியும் 6 எழுத்து மந்திரத்தை தயாரிக்கலாம். அஷ்டாவிம்சத உத்தர சதபேதக இப்படி 128 மந்திரங்களை ஷட்வர்ணம் ஏறிட்டாக 6 எழுத்து மந்திரத்தை 128 வகையில் பண்ணலாம். அச்சா பிரம்மா ச மோகனக சக்தி தட்சிணாமூர்த்தி ச இந்த இவங்களாம் யார்? இவங்களாம் ரிஷிகள். இந்த 6 எழுத்து மந்திரத்துக்கு யார் ரிஷிகள்னால் பிரம்மா ச மோகன காமன், சக்தி தட்சிணாமூர்த்தி அகஸ்திய சிவ புரோக்தா என்று சொல்கிறார்கள். முனியோ அனுக்கிரமாதி சந்தம் காயத்ரி, சந்தம் வந்து காயத்ரி, இத்தனை ரிஷிகள், சந்தம் வந்து காயத்ரி, தேவதா ஸ்ரீராம, அப்புறம் வந்து பீஜம் வந்து காமன், ரிஷி மறுபடியும் ரிஷி வந்து விஸ்வாமித்திர முனி, இப்படிலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து தான் சொல்லணும். சந்தோ தேவயாதி சந்தங்கள் தேவர்கள், காயத்ரி
தேவயாதி காயத்ரி. சந்தங்கிறது தேவயாதி தேவகாயத்ரின்னு சொல்லுவாங்க. சந்தங்கள் வந்து தேவகாயத்ரி. தேவதா வந்து ராமபத்ரோ. ராமாயன்னு சொல்கிற மாதிரி ராமபத்ராயன்னு வர சொல்கிறாங்க. பத்ரனா ரொம்ப கல்ச்சர்டு. அப்புறம் பீஜசக்தி, ஷடுவர்ணான, இப்படி 6 எழுத்துக்களை, இப்படி 6 தேவத்தை 6 அங்கங்களை நியாசம் செய்கிறது, தொடுறது. எங்கெங்கன்னு சொன்னால் கிரமாத்து, பிரம்மாரந்திரம், சகசிரம் சகசிரானத்தை உச்சி தொடுறது. அப்புறம் மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில், அப்புறம் ஹிருதயம், வலது மார்பு இடது மார்பு நாபின்னு சொல்லுவோம் இல்லையா. பிரம்மாரந்திர புருவ மத்தியே, ஹிரன் நாபி, ஹிருது நாபி, ஊரு தொடை, பாதம் காலு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. வேல் பூஜையில் இந்த 6 அங்கம் 6 அங்கம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். பீஜை ஷடுதீர்க்க யுக்தைர் ஷா மந்த்ராணைர் ஷடங்ககம். இப்படி பீஜம் அது தீர்க்கமாக சொல்ல, மந்த்ராணைர் ஷடங்கம் 6 வகையாக ஏற்படும். அதாவது க்ளீம் ஹ்ரீம் முதலினவற்றை சேர்த்து 6 அங்கமாகவும் உச்சரிக்கலாம். காலாபியோதர காலாம்போதர காந்திம் காந்தம் அனிஷம் வீராசனம் ஆசிதம் முத்ராம் ஞானமயம் தானம் பரம் அஸ்தாம்புஜம் ஜானுனி. கால அம்போதரம், அதாவது இந்த மந்திரத்தை உச்சரிக்கிற சாதகன் கால அம்போதரம். பிரளய காலத்தில் மழை போல், பிரளய காலத்தில் ஓவராக விடாமல் வருஷக்கணக்கில் பெய்யுமா. என்ன ஆகுறது? இப்போ மேக வெடிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒரே நாளில் 1 வருஷத்துக்குள்ளே மழையும் பெய்கிற மாதிரி பிரளய காலத்தில் ஏற்படுற மழை போல் காந்தி வெளிச்சமும் காந்த வசீகரமும் அனிஷம் இரவற்ற நிலையும் பிரகாசிக்கக்கூடிய வீராசனம், வீராசனத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆசிதம் அமர்ந்திருக்கக்கூடிய முத்ராம் ஞானமயி ஞானமுதிரை காமிக்கக்கூடிய தானம் பரம் அஸ்தாம்புஜம் கை தாமரை போன்ற கைகளை உடைய அந்த பரம்பொருளை அந்த கைகள் ஜானுனி, தொடையும் சொல்லலாம், முழங்கால் சொல்லலாம். முழங்கால் தான் கரெக்டானது. குட்னு சொல்லுவாங்க, ஜானுன்னு சொல்லுவாங்க. ஜங்கா ஜானுனி ஒவ்வொன்றும் ஒரே தான். கால்லேருந்து பாதத்துலேருந்து பாதம், முழங்கால், தொடை, அதுக்கு மேலே இடுப்புக்கு முன்னாடி ஊர், அப்படின்னு வெவ்வேறு அர்த்தம் இருக்குது. எல்லாம் காலை தான் குறிக்குது. சகிதம் முத்ராம் ஞானமயம். அவர் கைகள் இந்த முழங்காலை தொட்ட அளவுக்கு உக்காந்துருக்கார். ஆஜானுபாகுன்னு சொல்லுவாங்க. பெரிய நீண்ட கைகளுடையவர். முழங்கால் வரைக்கும் கை வருதான். அது மட்டும் இல்லாமல் சீதாம் பார்ஷவகதாம், பக்கத்தில் சீதா, சரோருக கரம், தாமரை போன்ற கைகளோடு, வித்யுன் நபாம், வித்யுன் மின்னலை போன்ற ஒளிச்சத்துடன், ராகவன் ராமன், பஷ்யன் பார்க்கிறார், சீதாவை பார்க்கிறார். முக்கட்ட அங்காதி கிரீடம், அங்கங்களில் பலவிதமான நகைகள், விவித கல்ப உஜ்ஜவலாங்க, நல்லா பிரகாசிக்கக்கூடிய நகைகளை எல்லாம் அணிந்து இருக்கக்கூடிய அந்த ராமனை பஜிக்கிறேன், தியானிக்கிறேன், பூஜிக்கிறேன். ராமபத்ர அந்த ஞான்தோ சேர்க்கிறது. சேர்த்தா என்ன வரும்னா, ராமச்சந்திரனா ராமச்சந்திராய, ராமனா ராமாய, ராமராமாயன்னு சொன்ன சேர்க்கிறாங்க. சேர்த்து நதி யுதோ நமக சேர்த்து
திவிதா 2 வகையாக அவரை சொல்லலாம். ராமச்சந்திராய ராமபத்ராயன்னு சொல்லலாம். இது 7 எழுத்து மந்திரம் ஓங்காரத்தோட. என்ன பலன்னா சர்வ காம பலப்பிரதம், எல்லா காமத்தையும் பூர்த்தி செய்யும். இப்போ காமம்னா என்ன? காம அக்னி. ஆசைனால அக்னி, அது அடங்கவே அடங்காது. அதனால் அது பின்னாடி போகிறது. ஒன்று அதுக்கு பொருள் போடாமல் இருக்கணும், துறவு. இல்லையா இந்த உடம்புல இருக்கக்கூடாது. 2 தான் அதுக்கு மருந்து. துரியத்துக்கு போயிடணும். துரியத்துக்கு போயினா கண்ணு காதெல்லாம் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுங்க. ஜகத்தை பார்க்காது, எதையும் சிந்திக்காது. துரியத்தில் போகிறதுடைய சிறப்பு அதான். இப்போ நாங்களாம் தப்பிச்சோன்னா அதான் காரணம். இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காம வாழ்க்கை நடத்துறது. அத்தியாவசியத்தெல்லாம் பார்ப்போம், எதையுமே பார்க்காம கண்மூடியாக வாழலை. எல்லாத்தையும் பார்த்து அறிவு இருக்கிறதுனால இது அத்தியாவசியத்தை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அனாவசியத்தை எல்லாம் நீக்கிட்டா உனக்கு வாழ்கிறதுக்கு டைம் கிடைக்கும். இப்போ நாயா பெய்யாளையறான் நேரம் இல்லைன்னு சொல்கிறானா இல்லையா? அந்த 3வது 8 மணி நேரம் சத்துவகுணத்தை பற்றி ஒரு கழுதைக்கும் ஒரு சிந்தனையும் இல்லை. 8 மணி நேரம் சாமி கும்பிடணுமா அவனு கேட்குறான். ஏன்னா வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் அவன் கேள்விப்பட்டதே இல்லை. சாமி கும்பிட வேணாம்ப்பா, சாமியை நினை. நாமெல்லாம் 8 மணி நேரமாக கும்பிட்றோம். நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கோம். இந்த வேதாந்தம் உள்ளே போக போக சிந்தனை இறைவன் திருவடியை நோக்கி போயிடுச்சு. இப்போ 24 மணி நேரமும் எனக்கெல்லாம் கண்ணை திறந்தது கண்ணை மூணா சுவாமி சிந்தனை, வேத விசாரம், வேல் பூஜை, கிரிவலம். இதே மாதிரி என்னுடைய சிஷ்யர்களும் இருக்காங்க. என்ன அளவுக்கு இல்லைனாலும் சரிபாதி இருக்காங்க, இல்லை கால்பாதி இருக்காங்க. இன்றைக்கி கால்பாதி இருக்காங்க, நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிபாதி வருவாங்க, பூரணமாக ஆவாங்க. இதில் ஒன்றும் நஷ்டம் எதுவும் ஆகலை. குடும்பம் கெட்டு போகல, தொழில் கெட்டு போகல. நன்மையோ எல்லாம் எளிமையாக மேன்மை பெறுகிறது. எல்லாம் மேன்மை பெறுகிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே ஆனந்தமாக இருக்கிற நிலை வந்துடுச்சு. அந்யோன்யம் வந்துடுச்சு. புரிதல், தெளிவான புரிதல் வந்துடுச்சே. எத்தனை நேற்று அந்த கோயிலில் உட்காந்து கேட்டேன், யார் யார் ஒய்ஃபை கூட்டின்னு வரல கை தூக்குன்னு. அடுத்த முறை ஒய்ஃபு கூட்டின்னு வராதவங்களுக்கு அட்மிஷன் கிடையாது, சீட்டு கிடையாது. பொருளாதாரம் வீக்குன்னா அது வேறு. புதுசாக வரவங்க தனியாக தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே தம்பதிகளாக தான் வந்தாங்க. போட்டோம். இப்போது ட்ரிப்புக்கு சொல்கிறேன், எதையும் நினச்சிக்காது. இப்போது அது பார்த்துட்டோமா? 7 எழுத்து மந்திரம் பார்த்துட்டோம். இப்போ 8 எழுத்து மந்திரம். இந்த 7 எழுத்தோட என்ன 7 எழுத்து? ஓம் ராமச்சந்திராய நமக. அந்த 7 எழுத்தோட ஓம்காரத்தை சேர்த்தா தாராதி சகிதம் ஸோ அப்பி துவிதா 2 வகையாக 8 எழுத்து மந்திரம் கிடைக்கும். எப்படி 2 வகையான 8 எழுத்து மந்திரம்? ஓம் ராமச்சந்திராய நமக எழுதி பாருங்கள், 8 எழுத்து வரும். ஓம் ராமபத்ராய நமக அப்படின்னாலும் வரும். ஓம் ராமாய ஹும்பட் ஸ்வாஹா அப்படின்னு போட்டாலும் 8 எழுத்து வரும். இதெல்லாம் பெரிய ரிஷிகள் அந்த காலத்தில் சிந்திச்சு எழுதியிருக்காங்க. ஓங்காரம் ஒன்றே பிரதானங்கிறத வலியுறுத்துறதுக்கு ஏன் உங்களுக்கெல்லாம் தோணலைன்னு தெரியும். ஒன்று தான் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். இத்தனை மந்திரத்தை எதை ஜபிப்பான்? எதை நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு லாஜிக் சிந்தனை இருக்குல்ல. எதை ஜபிக்கிறது? உங்கள் திறமையெல்லாம் இதில் காமிச்சிருங்க. மக்களுக்கு அது பயனா? உங்கள் திறமையெல்லாம் ரிஷிகள் நீங்கள் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு எழுதி வச்சுருக்கீங்க. எதை ஃபாலோ பண்ணுவான் அவன்? எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டான். யாரையோ ஃபாலோ பண்ணுறான். 2 கோடி வியூ வருது. அந்த அம்மா ட்ரெஸ்ஸை மாற்றிடுச்சு யூடியூப்பில். வேதாந்தத்தில் பார்த்தா 120, 130. மக்களுடைய சுவை எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல? என்னையா அவங்க அதையும் நான் சொல்லிடுறேன். அது இருக்கிறத நம்ம சொல்ல வேண்டியது கடமை தவறக்கூடாது. தாராதி சகிதம் ஓங்காரத்தோட சோ அப்பி விம்சம் த்விதோ அஷ்டாட்சரோ மத்தக 8 எழுத்து 2 வகையான 8 எழுத்து கிடைக்கும். தாரம் ராமச்சதுர்த்தய தான் ராமச்சந்திர
அதோட குரோடாஸ்திரம் வகினி தல்பகா அஷ்டா அர்ணோ அயம் பரோ மந்திர ரிஷ்யாதி. இதே மெத்தடாலஜி தான் ரிஷ்யாதிகளும். முன்னாடி எந்தெந்த ரிஷிகளை பயன்படுத்தினோ அவங்களே தான். முன்பு கூறிய ரிஷி சந்தபடியே 6 எழுத்துக்கள் உள்ளது போலவே மீண்டும் புனரஷ்டாட்சர ஸ்தாய ராம ஏவ ரிஷிகி ஸ்மிருதக. அதே 8 எழுத்து ராமாய அஸ்திராய பட் அப்படின்னு சொல்லலாம். ஓம் ராமாய அஸ்திராய பட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஓம் ராமாய ஹும் பட் ஸ்வாகா அப்படின்னு சொல்லலாம். 8 எழுத்து மந்திரம் கண்டுபிடிச்சிருக்கார் ரிஷி. அடுத்தது காயத்ரி சந்தகா. சந்தம் காயத்ரி 8 எழுத்துக்கு ஒன்றுக்கும் அந்த 6 இருக்குது. அஸ்ய தேவதா ராம தேவதா ராமன். தாரம் ஓங்காரம். சீம் ஸ்ரீம் பீஜம் யுக்ம 2 முறை சீம் சொல்லணும். அப்போ எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ராமாய நமக. புரியுதா? ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ராமாய நமக 8 எழுத்து. பீஜசக்தியாதியோ மதாக ஷடங்க ஆரங்க நியாசம் பண்ணணும். குறியான் மந்த்ரான புத்திமானம். நான் உங்களுக்கு இப்படியே லைட்டாக சொல்கிறேன்ல, ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன். நுட்பமான விஷயமாக இருக்கிறதுனால ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது. என்ன தான் சொல்ல வராங்கன்னு நல்லா புரிஞ்சுருந்தா அந்த மந்திரமாக தொகுத்துட்டேன். நான் நீ கீழே படிக்கிறேன்ல, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ராமாய நமகங்கிற இந்த ஒரு வாக்கியத்தை தான் பேரால் சொல்லியிருக்கேன். ஒரு பேஜ் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், மந்திரம் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் புரிஞ்சால் தான் இந்த மந்திரம் ஷேப்புக்கு வருது, வடிவத்துக்கு வருது. புரியுதா? அந்த மந்திரமும் அப்படி தான். ஓம் ராமாய ஹும்பட் ஸ்வாகாவும் அப்படி தான். ஓம் ராமச்சந்திராய நமக, ஓம் ராமபத்ராய நமக 8 எழுத்து மந்திரம். எல்லாம் அப்படி தான். எல்லா மந்திரமும் அப்படி தான். ஓரெழுத்துலேருந்து அப்படியே ஒன்றா சேர்த்துக்கிட்டே வருது. இப்படி இதோட இன்னும் இதெல்லாம் சேர்க்குறாங்க. சிறப்புலாம் அவங்க திறமையை காட்டுறாங்க ரிஷிகள்லாம். க்ளோம் ஓம் பீஜம் வதேன் மாயாம் ஹிருத் 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 ராமாய புனச்சதாம். இப்போ 2 எழுத்து புதுசாக வருது. க்ளௌம் ஓம் ஹ்ரீம் நமோ ராமாய. அப்படியும் வேறு வகையாகவும் சொல்லலாம். க்ளௌம் ஓம் பீஜம். பீஜம்ங்கிறது என்ன? ஹ்ரீம். ஓம் ஓங்காரம். க்ளௌம் க்ளௌம். வதேன் மாயாம் மாயா ஹ்ரீமு. ஹிருத் ராமாய. திரும்ப ராமாய சேர்த்தா அதான் க்ளம் ஓம் க்ளம் ஓம் ஹ்ரீம் நமோ ராமாய அப்படி சொல்ல. புனச்சதாம் இன்னொரு விதமாக சிவ உமா ராம் சிவோமராம் மந்திர சிவ உமா ராம் 3 வார்த்தையும் சேர்த்து சிவோமராம மந்திர அயம் இப்படி வர்ணஸ்து எழுத்துக்களை வசுப்பிரதக இதை உச்சரிக்க என்ன ஆகும்னா வசுக்கள்னா ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், செழிப்பு ஏற்படும், ஐஸ்வர்யங்களை தரும். ரிஷி சதாசிவ சந்த காயத்ரி. தேவதா 3 பேர். சிவ உமா ராமச்சந்திர தேவதா. அத்திர தேவதா பரிகீர்த்திதக இப்படி புகழ்பெற்றிருக்கு. அடுத்தது போதும், பாவம் உங்களை சும்மா விட்டுறேன், போனால் போதும். 46வது மந்திரம் வரைக்கும் நான் கொஞ்சம் விசாரம் சேர்த்தா தான் எனக்கு கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா சரியாக வராது. எத்தனை மந்திரம் தெரியுமா பார்த்துருக்கோம்? இருங்க வரேன். 31லேருந்து 46 மந்திரம் பார்த்துருக்கோம். எத்தனை? 13. சரி, 31 46 15. ஆமாம், இந்த நம்பர் அந்த நம்பர் சேர்த்துக்கணும். 15 2 சேர்த்து 15. நீங்களும் நல்லா ரிஷிகள் மாதிரி இதோட இதை சேர்த்தா 15 வரைஞ்சி அப்படி சொல்கிறீங்க. சரி, வாழ்த்துக்கள்.
இந்த மந்திரங்கள்லாம் உங்களுக்கே தெரியும், அவசியம் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஏன்னா ஜபயோகத்தில் நம்ம போகிறதில்ல. இருந்தாலும் உபனிஷத்தை விடக்கூடாது, மந்திரங்களை விடக்கூடாது. ஒரே நோக்கம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஓங்காரம் ஒன்றுவே இகத்தையும் வெல்லும் பரத்தையும் வெல்லும். ஓங்காரத்தை உபதேசிக்காத உபநிஷத்தே கிடையாது. ஓங்காரத்தை பாராட்டாத ரிஷிகளே கிடையாது. அப்படின்னு சேர்த்து தான் சொல்கிறேன். ஓங்காரம் ரொம்ப பிரியமானதாக இருக்கிறது. அது ஒன்றையே நீங்கள் உபதேசமாக சொல்கிறேன். ஓங்காரம், பிராணாயாமம், ஞான யோகம், ஸ்கந்தகுரு எல்லாம் ஒன்று தான் இருக்கணும். எது ஈஸி? அதனால் ஒன்றுலேயே நில்லுங்க, வெற்றி அடைவீர்களாக. அருணாச்சல சிவ 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 அருணாச்சல ஜிவேல் முருகனுக்கு. அருவாய் அருவாய் புலராய் இலராய் அருவாய் மலராய் மணியாய் முடியாய் அரு